பெற்ற உறுப்பினர்கள் மன்றத்திற்கு கிராம் 200 அன்பளிப்பு வழங்கியுள்ளார். மன்றத்திற்கு கிடைத்த பரிசு கிராண்ட் மெடிக்கல் செக்கப் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மன்ற உறுப்பினர் அர்லாஜி ஜனாப் எம் சையீத் இப்ராஹிம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மன்றத்திற்கு கிராம் 100 அன்பளிப்பு வழங்கியுள்ளார். அவர்கள் மன்றத்தின் துபாய் தொலைத்தொடர்பு பொறுப்புதாரி ஊற்றுமலை சையீத் அபுதாஹிர் விடுமுறையில் தாயகம் சென்று வருவதால் அந்த பொறுப்பை அர்லாஜி ஜனாப் ஜலாலுதீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மன்றத்தின் சார்பாக சவுதி அல்லமீன் ஜமாத்தின் பொறுப்புதாரிகளிடம் தொலைபேசியில் ஜமாத் தொடர்பான செய்திகள் பரிமாறப்பட்டன. அல்லமீன் துபாய் ஜமாத்தின் இணையதளம் பற்றி விரிவாக பேசப்பட்டது என்று உறுப்பினர்களுக்கு ரோல் நம்பர் கொடுப்பது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அல்லமீன் ஆத்துவலி ஜமாத் முகமது மரக்கே அவர்கள் தாயார் சையது அகமது டிவி அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. 7/10/2011 அல்லமீன் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் ஷார்ஜா ஜனாப் திவான் அலி பூமி வைத்திய மன்றத்தின் தலைவர் ஜனாப் MMS முகமது மைதீன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கொண்டுவரணும். டிசம்பர் 20 நமது மன்ற உறுப்பினர் வாசுதேவன் நல்லூர் ஜனாப் கமால் மைதீன் அவர்களுக்கு தூத்துக்குடியில் வைத்து திருமணம் நடைபெற்றது. அவருக்கு நமது மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு வழங்கப்பட்டது. உறுப்பினர்களுக்கு இது அனைத்தும் தெரிவிக்கப்பட்டது. மர்ஹூம் அப்பாஸ் மந்திரி அவர்களின் மகள் திருமண வயக்கு கிராம் 150 உறுப்பினர்களிடம் தனிப்பட்ட முறையில் வசூல் செய்யப்பட்டது. தாயக பொறுப்புதாரி ஜனாப் அப்துல் ரஹ்மான் ஆலிம் அவர்களுக்கு கிராம் ரூபாய் 30,000 அனுப்பி வைக்கப்பட்டது. அவற்றில் ரூபாய் 18,000 ஜமாத் சார்பாகவும் 12,000 அர்லாஜி மர்ஹூம் அப்பாஸ் மந்திரி அவர்களின் மகள் திருமண வயக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. மன்ற உறுப்பினர்களிடம் புதிய புகைப்படங்கள் பெற்று அடையாள அட்டை தயார் செய்வது என முடிவு செய்யப்பட்டது. அர்லாஜி மர்ஹூம் சுல்தான் மரக்கையர் அவர்களின் மனைவி அவர்களின் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. 4/2/2011 அல்லமீன் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் பர்துபாய் பிளாசா சினிமா முன்புள்ள பூங்காவில் வைத்து நடைபெற்றது. அது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு. அல்லமீன் துபாய் ஜமாத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லமீன் துபாய் ஜமாத் blogspot.com என்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. 5/3/2011 அல்லமீன் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் ஷார்ஜா கான்சாய் கட்டிடம் முன்புள்ள பள்ளியில் வைத்து நடைபெற்றது. ஜனாப் MMS முகமது மைதீன் சைப் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு. ஜமாத்தின் வரவு செலவு கணக்குகளுக்கு வேண்டி தனித்தனியே வங்கி கணக்குகள் தொடங்க வேண்டும் எனவும் அந்த தேதியில் கணக்கு காட்டினால் போதும் எனவும் தீர்மானிக்கப்பட்டது. புளியங்குடி ஜனாப் சாகுல் ஹமீது மரக்கையர் அவர்களின் தந்தை அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. 1/4/2011 அல்லமீன் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் ஷார்ஜா பல்தியா கேம்பல் ஜனாப் அப்துல் கரீம் அவர்களின் ரூமில் வைத்து ஜனாப் MMS முகமது கனி அவர்கள் தலைமையில் முகமது மைதீன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்கும் முன் ஜனாப் ஷரீப் ஆலிம் அவர்கள் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமைகின்றன என்ற தலைப்பில் உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து கீழ்கட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மன்றத்தின் தாயக பொறுப்புதாரிகளுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை பணம் அனுப்பி வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. தாயகத்தின் பொறுப்புதாரியாக செயல்படும் ஜனாப் அப்துல் ரஹீம் ஆலிம் அவர்களின் தொண்டார்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. என்ன வாங்குவது என்பது பற்றி பொறுப்புதாரிகள் கலந்து ஆலோசனை செய்வார்கள் என தீர்மானிக்கப்பட்டது. மன்றத்தின் தலைவர் ஜனாப் MMS முகமது மைதீன் சையத் அவர்களின் சகோதரர் மற்றும் மன்றத்தின் உறுப்பினருமாகிய ஜனாப் மரக்கையர் அவர்களின் அழைப்புதல் பெறப்பட்டது. மன்ற உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது எனவும் அதற்காக அனைவரும் புகைப்படம் தர வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அஜ்மான் ஆலிம் ஜனாப் சாகுல் ஹமீது அவர்களின் மகன் பிறந்த உடன் இறந்த குழந்தை ராயிரி அப்பா அவர்களின் பேரனும் மர்ஹூம் காசிம் மரக்கையர் அவர்களின் மகனுமாகிய முகமது உபைதீன் மற்றும் சங்கரன்கோவில் ஜனாப் இஸ்மாயில் அவர்களின் மாமா ஆகிய மூவரின் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது. துவாவும் செய்யப்பட்டிருந்தது. மன்றத்தின் தலைவர் அவர்கள் விடுமுறையில் செல்வதால் அவர்களின் பொறுப்பு துணைத் தலைவர் ஜனாப் அப்துல் கரீம் ஷார்ஜா பொறுப்புதாரி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. மன்ற உறுப்பினர் பாம்புக்கோவில் சந்தை ஜனாப் அப்பாஸ் ஷார்ஜா அவர்களுக்கு ஜூன் மாதம் திருமணம் நடைபெறும் என்று உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது.
மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. மன்ற உறுப்பினர்களின் திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது தாயக பொறுப்புதாரி ஜனாப் அப்துல் ரஹீம் ஆலிம் அவர்களுக்கு மன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக தவறாது அழைப்பு கொடுக்க வேண்டும், முடியாத நிலையில் போனில் தெரியப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அன்று 5/6/2011 அல்லபின் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் பர்துபாய் பிளாசா சினிமா முன்புள்ள பூங்காவில் வைத்து நடைபெற்றது. மன்றத்தின் தலைவர் MMS முகமது மைதீன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு: நமது மன்ற உறுப்பினர் அபுதாபி ஜனாப் இப்ராஹிம் ஊத்துமலை மற்றும் அருளாட்சி ஜனாப் முகமது மேத்தப்பிள்ளை மரைக்காயர் அவர்களின் திருமண அழைப்புதல் மன்றத்திற்கு வழங்கப்பட்டது. இவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு வழங்குவது என முடிவும் செய்யப்பட்டது. நமது மன்ற உறுப்பினர் அல்லாத சகோதரர் ஊத்துமலை அபுதாஹிர் ஜனாப் அவர்கள் மூலமாக ஜனாப் அத்தாவுல்லா அவர்கள் திர்ஹாம் 45 வழங்கியுள்ளார் ஜமாத்திற்கு. நமது மன்றத்தின் சார்ஜா உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து பல்தியா கேம்பில் வைத்து மன்றத்தின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அன்று நமது மன்றத்தின் சார்ஜா உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து பல்தியா கேம்பில் வைத்து மன்றத்தின் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. அது பற்றி மன்றத்தின் துணைத் தலைவர் ஜனாப் அப்துல் கரீம் அவர்களுக்கு போன் செய்து ஆலோசனை செய்யப்பட்டது. ஊத்துமலை ஜனாப் மரைக்காயர் அப்பா அவர்களின் மையத்திற்காக ஜனாசா தொழுகை நடைபெற்றது. 3/6/2011 அல்லமீன் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் சார்ஜா பல்தியா கேம்பில் வைத்து நடைபெற்றது. தலைவர் ஜனாப் அப்துல் கரீம் அவர்களின் பொறுப்பில் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு: மன்ற உறுப்பினர்கள் மேலப்புதூர் ஜனாப் இஸ்மாயில் 6/6/2011 மற்றும் பாம்புக்கோவில் சந்தை ஜனாப் அப்பாஸ் 12/6/2011 ஆகியோரின் திருமணத்திற்கு மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. தாயக பொறுப்புதாரி அப்துல் ரஹீம் ஆலிம் அவர்களுக்கு திர்ஹாம் 30,000 அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டது. 1/7/2011 அல்லமீன் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் சார்ஜா பல்தியா கேம்பில் வைத்து நடைபெற்றது. ஜனாப் அப்துல் கரீம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு: தாயக பொறுப்புதாரி ஜனாப் அப்துல் ரஹீம் ஆலிம் அவர்களிடம் இருந்து கடிதம் வந்தது, அதை வாசிக்கப்பட்டது. அன்று மன்ற உறுப்பினர்களின் திருமணத்திற்கு அன்பளிப்பு வழங்குவது பற்றியும் பாம்புக்கோவில் சந்தையில் இருந்து புதிதாக ஒருவர் மன்றத்தின் நிதி உதவி வேண்டி அளித்த விண்ணப்பம் அத்துடன் இணைத்திருந்ததை வாசித்து காட்டப்பட்டது. மன்றத்தின் சார்பாக படித்துக் கொண்டிருந்த ஊத்துமலை மாணவர் ஜனாப் அபுபக்கர் சித்திக் BE அவர்களின் படிப்பு முடிந்துவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு பதிலாக பாம்புக்கோவில் சந்தையை சார்ந்த தமீமும் அன்சாரி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நிதி உதவி செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இனிவரும் காலங்களில் மன்றத்தின் சார்பாக ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் உதவி செய்வது எனவும் ஒரு பட்ட படிப்பிற்கு மட்டும் உதவி செய்வது எனவும் மேல் படிப்பு படிக்க விரும்பினால் மன்றத்தின் சார்பாக நிதி உதவி செய்ய வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டது. 29/7/2011 அல்லமீன் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் பர்துபாய் பிளாசா சினிமா முன்புள்ள பூங்காவில் வைத்து நடைபெற்றது. தலைவர் ஷரீப் ஆலிம் அவர்களின் தலைமையில் அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு: கடந்த மாத கூட்டத்தில் முடிவு செய்தது போல பாம்புக்கோவில் மாணவர் தமீமும் அன்சாரி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக நிதி உதவி அளிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டது. 2/9/2011 அல்லமீன் துபாய் ஜமாத்தின் மாதாந்திர கூட்டம் சார்ஜா பல்தியா கேம்பில் வைத்து மன்றத்தின் தலைவர் ஜனாப் MMS முகமது மைதீன் ஷரீப் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பின்வருமாறு: அன்று அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: அல்லமீன் மன்றத்தின் தாயக பொறுப்புதாரி ஜனாப் அப்துல் ரஹீம் ஆலிம் அவர்களிடம் இருந்து கடிதங்கள் 1. அவருக்கு மன்ற உலமாக்கள் சபை துணை செயலாளர் பொறுப்பு கிடைக்கப்பட்டது பற்றியும் ஊத்துமலை ஜனாப் அபுபக்கர் சித்திக் படிப்பு முடிந்து விட்டாமையால் அதற்காக நன்றி தெரிவித்த ஒரு கடிதமும் வாசித்து காட்டப்பட்டது. ஜமாத்தின் கையிருப்பு குறைவாக உள்ளதனால் வரும் ஹஜ் பெருநாள் மன்ற செலவுகளுக்கு மன்ற உறுப்பினர்கள் விருப்பம் கொண்டவர்கள் ஜமாத்தின் கையிருப்பு குறைவாக உள்ளதனால் வரும் ஹஜ் பெருநாள் மன்ற